Very good morning. ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டின் நடுவே, ஜன்னல் ஓரத்தில் பூந்தொட்டிகளும் சிவப்பு புகைப்போக்கியிலிருந்து சுருண்டு எழும் புகையும் கொண்ட ஒரு வசதியான சிறிய குடிலில் ஒரு கரடி குடும்பம் வாழ்ந்து வந்தது. கம்பீரமான கனத்த குரல் கொண்ட அப்பா கரடி, கதகதப்பான மேலங்கி அணிந்திருந்த அம்மா கரடி மற்றும் கலகலப்பான சிரிப்புடன் இருந்த குட்டி கரடி ஆகிய மூவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அவர்கள் காட்டில் உலா செல்வதையும் பழங்களை பறிப்பதையும் ஒன்றாக நேரம் செலவிடுவதையும் மிகவும் விரும்பினர். ஒரு நாள் காலை, தங்கள் சூடான கஞ்சி ஆறும் வரை கரடிகள் உலாவச் செல்ல முடிவு செய்தன. அவர்கள் மகிழ்ச்சியான பாடலை முணுமுணுத்தபடி காட்டுப் பாதையில் அலைந்து திரிந்தபோது, கோல்டிலாக்ஸ் என்ற ஆர்வமுள்ள சிறுமி அருகில் சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள். கோல்டிலாக்ஸின் பொன்னிறச் சுருள் முடி அவள் துள்ளிச் செல்லும் போது அசைந்தாடியது. தனது சாகச பயணத்தால் களைத்துப் போய் பசியுடன் இருந்த அவள், உயரமான மரங்களுக்கு நடுவே அமைந்திருந்த ஒரு அழகான சிறிய குடிலை கண்டாள். அதன் கதவு லேசாக திறந்திருந்தது. கஞ்சியின் சுவையான மணம் வெளியே மிதந்து வந்தது. அவள் உள்ளே எட்டி பார்த்தாள். ஹலோ என்று அவள் மென்மையாக கூப்பிட்டாள். யாரும் பதிலளிக்கவில்லை. உள்ளே, மேஜையின் மீது 3 கிண்ணங்களில் ஆவி பறக்கும் கஞ்சியுடன் ஒரு இதமான அறையை அவள் கண்டாள். அவள் வயிறு உறுமியது. அவள் முதல் கிண்ணத்தை சுவைத்தாள். அது அப்பா கரடியுடையது. அச்சோ, மிகவும் சூடாக இருக்கிறது என்று அவள் கத்தினாள். அவள் இரண்டாவது கிண்ணத்தை சுவைத்தாள். அது அம்மா கரடியுடையது. சீ, மிகவும் குளிராக இருக்கிறது. பிறகு அவள் மூன்றாவது கிண்ணத்தை சுவைத்தாள். அது குட்டி கரடியுடையது. மம், சரியான பக்குவத்தில் இருக்கிறது. அவள் புன்னகைத்துக் கொண்டே ஒவ்வொரு கவளத்தையும் சாப்பிட்டாள். வயிறு நிறைந்த நிலையில் கோல்டிலாக்ஸ் சுற்றிலும் பார்த்தாள். படபடவென எரிந்து கொண்டிருந்த நெருப்பிடம் அருகே 3 நாற்காலிகள் இருந்தன. அவள் முதல் நாற்காலியில் அமர்ந்தாள். அது அப்பா கரடியுடையது. மிகவும் பெரிதாக இருக்கிறது. அவள் இரண்டாவது நாற்காலியை சுவைத்தாள். அது அம்மா கரடியுடையது. மிகவும் குழைவாக இருக்கிறது. பிறகு அவள் குட்டி கரடியின் சிறிய மர நாற்காலியில் அமர்ந்தாள். சரியான பக்குவத்தில் இருக்கிறது என்று அவள் குதூகலத்துடன் உடலை நெளித்து ஆடிக்கொண்டே சிரித்தாள். ஆனால் திடீரென்று படார், நாற்காலி துண்டு துண்டாக உடைந்தது. கோல்டிலாக்ஸ் மூச்சு திணறலுடன் சட்டென்று எழுந்தாள். ஐயோ, தூக்கம் வர அவள் மாடிப்படிகளில் ஏறி ஒரு வசதியான சிறிய அவள் போர்வைகளுக்கு அடியில் சுருண்டு படுத்து விரைவில் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு கரடி குடும்பம் வீட்டிற்கு திரும்பியது. அம்மா கரடி, யாரோ நம்ம கஞ்சியை சாப்பிட்டிருக்காங்க என்று அதிர்ச்சியுடன் சொன்னது. அப்பா கரடி, யாரோ என் நாற்காலியில் உட்கார்ந்திருக்காங்க என்றார். மேலும், யாரோ என்னுடையதை உடைத்து விட்டார்கள் என்று குட்டி கரடி அழுதது. அது உடைந்த துண்டுகளை பார்த்ததும் அதன் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அது எனக்கு மிகவும் பிடித்த நாற்காலி. திடீரென்று மாடியில் இருந்து ஒரு மெல்லிய குரட்டை சத்தம் கேட்டது. கரடிகள் மெதுவாக ஏறி படுக்கையறைக்குள் எட்டி பார்த்தன. அதோ அவள் என்று அம்மா கரடி மெதுவாக சொன்னது. என் படுக்கையில் தூங்குகிறாள் என்றது குட்டி கரடி. அம்மா கரடி மெதுவாக அவளை எழுப்பியது. மன்னிக்கவும், குட்டி பெண்ணே. கோல்டிலாக்ஸ் பயத்துடன் எழுந்து உட்கார்ந்தாள். 3 கரடிகள் படுக்கைக்கு அருகில் நின்று கொண்டிருந்தன. ஆனால் அவை கோபமாக தெரியவில்லை, ஆச்சரியமாக மட்டுமே தெரிந்தன. நான் மிகவும் வருந்துகிறேன் என்று அவள் கண்கள் விரிய கூறினாள். நான் எதையும் உடைக்க விரும்பவில்லை. இங்கே யாராவது வசிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. குட்டி கரடி அவளை பார்த்து தன் கண்களை துடைத்து கொண்டது.
உண்மையாகவே நீ அப்படி செய்ய விரும்பவில்லையா? இல்லை, என்றாள் அவள். உங்கள் நாற்காலி கச்சிதமாக இருந்தது. நான் கேட்காமல் அதை பயன்படுத்தியிருக்க. அவள் சொன்னதன் அர்த்தத்தை கரடிகள் புரிந்து கொண்டன. அப்பா கரடி தலையசைத்தது. அடுத்த முறை மற்றவர்களின் பொருட்களை தொடுவதற்கு முன் கேட்பது முக்கியம். கோல்டிலாக்ஸ் தலையசைத்தாள். இப்போது புரிகிறது. அம்மா கரடி அன்புடன் புன்னகைத்தது. புதிதாக தயாரிக்கப்பட்ட கஞ்சி சாப்பிட எங்களுடன் சேர விரும்புகிறாயா? கோல்டிலாக்ஸ் புன்னகைத்தாள். ஆம், தயவு செய்து. அப்படியே. அவர்கள் அனைவரும் புதிய கஞ்சி கிண்ணங்களுடன் மேசையில் ஒன்றாக அமர்ந்தனர். குட்டி கரடி தனக்கு பிடித்தமான பஞ்சு கரடியை அவளிடம் காட்டியது. மேலும் கோல்டிலாக்ஸ் மீண்டும் வருவதாக உறுதியளித்தாள், இந்த முறை கதவை தட்டி வருவாள் என்று. அன்றிலிருந்து கோல்டிலாக்ஸும் கரடி குடும்பமும் நல்ல நண்பர்களானார்கள். மேலும் கோல்டிலாக்ஸ் தான் கற்றுக்கொண்டதை ஒருபோதும் மறக்கவில்லை. எப்போதும் மற்றவர்களின் வீடுகளை மதிக்க வேண்டும், மேலும் மன்னிப்பு கேட்க ஒருபோதும் தாமதமாகாது. Thank you and bye. Like, share and subscribe for more videos.